இங்க ஒரு பொண்ணு கை நிறைய புக் எடுத்துட்டு வந்து படிக்கலான்னு உட்காரா. அப்ப அவளோட ஃப்ரெண்ட் அவளுக்கு கால் பண்ணி சீக்கிரம் ரெடியாரு, நான் இப்ப உன்னோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், நம்ம 2 பேரும் வெளியே போலான்னு சொல்றா. அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட இப்ப என்னால எங்கேயுமே வர முடியாது, திங்கக்கிழமை எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் நிறைய படிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றா. அவளோட ஃப்ரெண்ட் அவகிட்ட எக்ஸாமுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு, நம்ம படிச்சுக்கலாம், வா நம்ம இன்னைக்கு வெளியே போயிட்டு வரலாம்னு சொல்றா. இவ அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட திங்கக்கிழமை வர எக்ஸாம் ரொம்ப முக்கியமான எக்ஸாம், நான் அதுல ஃபெயில் ஆக கூடாது, நான் நிறைய படிக்கணும், நான் எங்கேயும் வரலன்னு சொல்றா. அவளோட ஃப்ரெண்ட் அவகிட்ட அப்ப நீ ஜாலியா படி, நாங்க 2 பேரும் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட கூப்பிட்டு வெளியே போறா. அப்பயும் அவளோட ஃப்ரெண்ட் அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேக்குறா, கன்ஃபார்ம் சொல்றியா நீ வர மாட்டியான்னு. இவ அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட எனக்கு திங்கக்கிழமை எக்ஸாம் இருக்கு, நான் எங்கேயும் வரலன்னு சொல்லிட்டு புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நைட் ஃபுல்லா விடிய விடிய படிச்சுக்கிட்டே இருக்கா. அடுத்த நாள் விடிஞ்சது கூட தெரியாம மறுபடியும் உட்காந்து டீயை மட்டும் குடிச்சிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கா. இவ அந்த இடத்த விட்டு எந்திரிக்காம திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கா. நாளும் போயிட்டே இருக்கு. வியாழக்கிழமையா இருந்தது வெள்ளிக்கிழமையாவது, வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஆகுது, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையா ஆயிடுச்சு. அப்பயும் அவ உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கா. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு வழியா நம்ம எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சிட்டோம், இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில எக்ஸாமுக்கு ஃப்ரெஷ்ஷா போலான்னு சொல்லிட்டு படுக்கிறா. அவன் 4 நாளா தூங்காம படிச்சதுனால அசதியில திங்கக்கிழமை ஃபுல்லாவே தூங்கிடுறா. அவளோட அம்மா அவளுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க, ஆனா அவ எடுக்கவே மாட்றா. அலாரம் கூட அடிக்குது, அதையும் கண்டுக்காம அவப்பான்னு தூங்கிட்டே இருக்கா. என்னடா இந்த கதையில எப்படி சொல்றாங்களே, இனிமே நம்ம படிக்க உட்காரவே கூடாதான்னு யோசிக்காதீங்க. எக்ஸாமுக்காக உட்காந்து படிக்கிறதுல ஒரு தப்புமே கிடையாது. ஆனா நம்மளையும் மறந்து போய் எக்ஸாமுக்காக படிச்சுட்டே இருக்கிறது தான் தப்பு. கொஞ்ச நேரம் உங்களுக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. நம்ம ஒன்னும் ரோபோட்ல தொடர்ச்சியா படிச்சுட்டே இருக்கிறதுக்கு ரெஸ்ட் இன்னும் ரொம்ப தேவைப்படுது. எவ்வளவு தூரம் படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ரெஸ்டும் எடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதே மாதிரி படிச்சுட்டே இருப்பாங்களா? அப்ப அவங்க பேரை கமெண்ட்ல சொல்லுங்க.